ஹேப்பி விமன்ஸ் டே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் கூட பிறந்தவங்க, பிறக்காத சகோதரிகள், என்னுடைய அம்மா ஸ்தானத்தில இருக்கக்கூடியவங்க, என்னை விட சின்னதா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள நான் இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப லேட்டாகி விஷ் பண்றேன் அப்படின்னு நெனைக்கிறேன். போன வருஷம் நான் விமென்ஸ் டே காம்படிஷன் வச்சுருந்தேன். அதில் எல்லாருமே ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. விமென்ஸ் டே நாளில் எங்களுக்கு இந்த ப்ரைஸஸ் கிடச்சது மறக்கவே முடியாது அப்படின்ட்டு எல்லாம் மெசேஜ் அனுப்புறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அதுக்கு முதல் வருஷம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் நான் மீட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த வருஷம் விமென்ஸ் டே அன்னைக்கு நான் என்னடா யாரையுமே மீட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சி தோணுச்சு பாருங்க. அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே டிமார்ட் சைடு நாங்கள் ஷாப்பிங்க்காக போயிருந்தோம். அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூஸாக. காலையில் எனக்கு திடீர்னு தோணுச்சு, எப்படி இருந்தாலும் நம்ம ஷாப்பிங் போகிறோம், அங்கே எப்படியாவது லேடீஸ் யாராவது வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணினேன். உடனே பூ கொஞ்சம் கட்டி வச்சுருந்தேன். அந்த பூ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சு அது கூடவே ப்ளவுஸ் பிட்டு, கண்ணாடி வளையல், தாலி சரடு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ஒரு சின்ன பைகளில் போட்டு அந்த பூவும் வச்சு அப்படியே நான் எடுத்துக்கிட்டேங்க. அது நம்ம விட சின்ன வயசு பொண்ணுங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துர்லாம். மஞ்சள் குங்குமம் இன்றைக்கி கொடுக்குறது விமன்ஸ் டேக்கு நல்லது தானே. பெரியவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறப்ப நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவங்க விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தா கூட அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதே மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க இல்லைங்களா. அதனால் சரி இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவாக போட்டிருக்கேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.